வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பயாலஜி பப்ளிக் எக்ஸாமை Tuesday ரைட் பண்ண போகிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 days தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாட்டனி ஜுவாலஜின்னு நீங்கள் 2 படிக்கணும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்ட்டையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பாட்டனியில் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜுவாலஜியை கம்பேர் பண்ணும்போது பாட்டனியில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்னியில் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஷின்லாம் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பரோட கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீயை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் கீழே எப்படிலாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏ 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்டனி எழுத போகிறீங்க. பயோ பாட்டனி 35 மார்க் எழுத போகிறீங்க. பயோ ஜுவாலஜி 35 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. பயோ பாட்டனி பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க். 8 1 மார்க்கில் மேக்ஸிமம் 5 1 மார்க் கிட்ட புக் இன்சைடு கேட்க வர நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. பாட்டனி ஜுவாலஜியை கம்பேர் பண்ணும்போது பாட்டனிலேருந்து அதிகமாக புக் இன்சைடு வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ்லேயும் ஒரு 4 or 5 கிட்ட நம்ம புக் இன்சைடு எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 1 மார்க்ஸ் கிட்ட புக் பேக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ரீடிஸ்கவர்டு மெண்டலிசம். மெண்டலிசத்தை ரீடிஸ்கவர் பண்ணவங்க சயின்டிஸ்ட் பேர் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யூகோ டிவிரிஸ், கரல் கரன்ஸ், என்ரிச் வான் டெஸ்மார்க். எனி 2 எழுதுனா போகணும் 2 மார்க்கில். அதனால் எனி 2 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பைட்டோ ரீமெடேஷன்னா என்னன்னு எழுதுனா போதும். நீங்கள் டெஃபினேஷன் கரெக்டாக எழுதுனாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. 11th பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ரெக்யூர்டு ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குது, டிஎன்ஏ லிகேஸ் இருக்குது, அல்கலைன் பாஸ்பேட் இருக்குது. ஏன்னா 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் எம்பராய்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. 13th த பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். அந்த ஆன்சர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் மைக்ரோபியல் இன்னோகுலன்ஸ், சாயில் ஃபெர்டிலிட்டி, அந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்னால் நம்ம 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். மேக்ஸிமம் 3 பாயிண்ட் கூட எழுதுங்க. 3 மார்க்னால் மேக்ஸிமம் 4 பாயிண்ட் எழுதுங்க. 5 மார்க்னால் மேக்ஸிமம் 7 பாயிண்ட் எழுதுங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தப்பாக இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்னால் ஒரு 7 பாயிண்ட் ஆச்சு மேக்ஸிமம் எழுதணும். அப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜெனட்டிக் மேப். ஜெனட்டிக் மேப்னால் என்னென்னு கேட்டிருந்தாங்க, அது யூசஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ ஜெனட்டிக் மேப்னா 1 மார்க்கு, அதோட யூசஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரியோ ப்ரெசர்வேஷன். க்ரியோ ப்ரெசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் அந்த 196 - 196 டிகிரி சென்டிகிரேட் அந்த வேல்யூ இருந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி கூட காமிங்க. இப்போ இந்த -196 டிகிரியை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். க்ரியோ ப்ரெசர்வேஷன்னா அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். அப்புறம் புரோட்டோபிளாஸ்ட், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், போலன் கிரெயின்ஸ், இதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸ்டாஃப்ஸுக்கும் டக்குன்னு அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வார்த்தையை டக்குன்னு பார்த்து ஈஸியாக கூட மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணுறதால நமக்கு ஈஸியாகவும் அவங்க டீச்சர்ஸுக்கு திருத்தவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் ஹேபிடேட் அண்ட் நிக்கே. அப்போ ஹேபிடேட்டில் ஒரு 3 பாயிண்ட் எழுதணும், நிக்கேயில் ஒரு 3 பாயிண்ட் எழுதணும். ஃபாரஸ்ட் ஹெல்ப் மெயின்டைனிங் த கிளைமேட், அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா போதும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவல். டயக்ராம் கொஷின் பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு 2 மார்க்கு. அப்போ நீட்டாக வரீங்க. பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. மேக்ஸிமம் ஒரு 4 or 5 பார்ட்ஸ் கிட்டே எழுத பாருங்கள். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்னது, அது 1 மார்க்கு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீனுக்கு 4 மார்க்கு. அப்புறம் மில்லட்ஸ்னால் என்னென்னா டெஃபினிஷன் எழுதணும், டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். பாட்டனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினிஷன் எழுதிட்டு எந்தெந்த கொஷனுக்குலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ எக்ஸாம்பிள் எழுதுங்க. எந்தெந்த கொஷனுக்குலாம் டயக்ராம் இருக்கோ அவங்க கேட்கல, உங்களுக்கு டயக்ராம் தெரிஞ்சு அதில் இருந்ததுன்னா அதெல்லாம் வரைங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்கு. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதினாலே கன்ஃபார்ம் 1 மார்க் தருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க்கு, டயக்ராமுக்கு 2 மார்க்கு. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோ ஸ்பொரான்ஜியஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்புக்கு வந்து 4 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பயோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் இதில் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக்லேருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் கோல்ஸ் ஆஃப் HGP ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கோல்ஸு. அப்போ எதனால் 2 பாயிண்ட் எழுதுனா போதும். உங்கள் புக்கில் இருக்கிறது படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் புக்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் நீங்கள் எந்த கைடு ரெஃபர் பண்ணாலும் புக்கில் இருக்க ஆன்சர் தான் இருக்க போகுது. அப்படின்னா புக்கில் பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். 10th கொஷின் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் 11th கொஷின் அந்த டைக்ராம் வரைஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டைக்ராம் வித் பாயிண்ட்ஸோடு வரைஞ்சிங்கன்னா டைக்ராமுக்கு 1 மார்க் தர சொல்கிறாங்க. பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க். எனி 2 பார்ட்ஸ் இருந்தால் போதும். நம்ம 2 மார்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸ் எழுதுங்க. அது 3 மார்க்காக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 5 பார்ட்ஸ் வச்சு எழுத பாருங்கள். 5 மார்க்காக இருந்தால் ஃபுல் பார்ட்ஸும் நீங்கள் எழுதி வைக்கணும். அப்புறம் 12th கொஷின் 13th கொஷின் சமீர்னா என்ன? சமீர்னா ஒரு ஆப்பு. இட் ப்ரொவைட் அவர்லி அப்டேட்ஸ் ஆன் த நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கேட்குற கொஷின். அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் சர்விக்கல் கேன்சர். அப்போ 2 பாயிண்ட் எதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் காப்ரோலைட்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பிளசன்டினா இஸ் அண்ட் எண்டோக்ரைன் டிஷ்யூ அப்படியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் சொல்யூஷன் ஆஃப் வேஸ்ட்டை பற்றி சொல்யூஷன். வேஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக்கல் வேஸ்ட். எலக்ட்ரிக் வேஸ்ட்னால் நிறைய எலக்ட்ரிக் இருக்குது. ஃபோனு, ஃபேனு, லைட்டு, இது எல்லாமே எலக்ட்ரிக் வேஸ்ட்டு தான். அப்புறமேட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆர் செலக்டட் ஸ்பீசிஸ், கே செலக்டட் ஸ்பீசிஸ், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் PCR, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டு ப்ரொமோட் த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரிலவெண்ட் ஆன்சர் மே ஆல்சோ பி கிவன் மார்க்ஸ். உங்களுக்கு ஜென்ரல் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் இருக்கிறது தான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் அந்த கொஷினுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 6 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். ஹார்டி வியன்பேக் அசம்ஷன், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ட்ரக்ஸ் எஃபெக்ட்ஸ், இந்த கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டைப்ஸ் ஆஃப் சின்காமியோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி, சூடோகேமி, மீரோகேமி, ஐசோகேமி, அனிசோகேமின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் சப்ஹெட்டிங் ஆஃப் மார்க் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் மார்க். அப்போ சப்ஹெட்டிங்கை நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங் எதுக்கெலாம் போடுறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக எழுத பாருங்கள். ஏன்னா நமக்கு சப்ஹெட்டிங்லேயே நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அது வந்து மேஜர் தப்பாக காமிச்சிரும். அதனால் சப்ஹெட்டிங்லாம் கரெக்டாக போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைக்ராம், உங்களுக்கு தெரிஞ்ச டைக்ராம் வரைங்க. எல்லாத்துக்குமே டைக்ராம் இருக்குது, இதில் இருக்குது. எல்லா சின்காமிக்குமே டைக்ராம் இருக்கும். டைக்ராம் தெரிஞ்சால் வரைங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கீ. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் உங்களோட பப்ளிக் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆன்சர் கீ வச்சு தான் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.